ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பச்சை பட்டாணி இறால் போட்ட பிரியாணி பார்ப்போம். 4 ஏலம், 4 பட்டை துண்டு, 5 பெரிய வெங்காயம், 4 தக்காளி பழம், 1 லெமன், 2 பச்சை மிளகாய், சிறிதளவு பிரியாணி இலை, 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 100 கிராம் பச்சை பட்டாணி, தேவைக்கேற்ற நெய், ஒரு தயிர், 250 கிராம் இறால், 250 கிராம் பொரித்த இறால், சிறிதளவு இஞ்சி பூண்டு, 1 கப் மல்லி, 1 கப் புதினா, தேவைக்கேற்ற பாதாம் முந்திரி. இதை அரைத்து போட்டுக்கொள்ளவும். இதை பொரித்து எடுத்து போட்டுக்கொள்ளவும். 1 கிலோ பிரியாணி அரிசி, 100 கிராம் நெய் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 50 கிராம் எண்ணெய் சேர்க்கணும். ஏலம் பட்டை சேர்த்துக்கலாம். படாணி இலை சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கொள்ளவும் வெங்காயம் வதங்குறதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கி விட்டது. இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் போடுங்க.
இப்போ 250 கிராம் பச்சை விராலை போட்டுக்கொண்டது. பொரிக்காத விராலை இந்த வெங்காயத்தில் போட்டுறணும். பட்டாணி, பச்சை பட்டாணி இது நேச்சுரலாக உள்ள பச்சை பட்டாணி தோல் உரித்து கொண்டது. புதினா சேர்த்துக்கொள்ளவும், மல்லி இலை சேர்த்துக்கொள்ளவும், பச்சை மிளகாய் 2, தக்காளி 4, தயிர் சேர்த்துக்கொள்ளும். மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். பிரியாணி மசாலா சேர்த்துக்கணும். ஜீராத்தூள் சேர்த்துக்கணும். இல்லை, மசாலா வதங்கி விட்டது. இப்போ இந்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி சேர்க்கும். இந்த அளவுக்குள்ள டம்ளர்.
கொதி வரட்டும். கொதி வந்து விட்டது. அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. உப்பு வெங்காயத்தில் சேர்த்துருக்குறோம், பார்த்து தான் நாங்கள் உப்பு போடுவோம். இதுக்கு பிரியாணி அரை வேக்காடு வெந்து விட்டது. இப்போ நம்ம அரைத்தெடுத்த பாதாம் முந்திரியை சேர்த்துக்கிறோம். இது அரை வேக்காடு வந்த அப்புறம் ஊற்றினா தான் வந்து சோறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக தருது. இப்பொழுது லெமன் சேர்த்துக்கணும். லெமனை கொஞ்சம் லேட்டாக சேர்த்துனா தான் சோறு நல்லா உடையாமல் நல்லா பக்குவமாக இருக்கும். வெந்து வர இப்போ நம்ம பொரித்துட்டு விராலை சேர்த்துக்கிறோம் எண்ணெயோட. இப்போ தம் கட்டிக்கிடுவோம். பழைய வேஸ்டான தோசைகள் இருந்தால் கீழே வச்சு மேலே தட்டி தூக்கி வைங்க. இறால் பிரியாணி ரெடியாகிவிட்டது. பச்சை பட்டாணி இறால் பிரியாணி ரெடியாகிவிட்டது. சூப்பராக வந்துடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மல்லி புதினாவே சேர்த்துக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.